4வது வெற்றிலை தாய் வீடு வாகனம் கல்வி. தாய் அழுகுறாங்க. அடிக்கடி என்னத்தை தான் இதாக இருந்தாலும் அப்படியே ஒரு பரீட்சை அழுவாங்க. அவங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்துருக்கா? அவங்க கர்ப்பப்பையில் ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை எடுக்கலாம். அது சார்ந்த பிரச்சனை இருக்குது. அதான் எங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்து அடிக்கடி போவாங்க இதுக்காகவே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ வயசானதுக்கப்புறம் இப்போ போகிறதில்ல. வீடு யார் பேரில் இருக்குது? பெண் பேரில் இருக்கா? உங்கள் என் பேரில். உங்கள் பேரில் தான். அப்பா பேர்லேருந்து இப்போ என் பேரில். உங்கள் பேரில் இருக்குது. தெற்கு பார்த்த வாசலா? அப்போ தெற்கு பார்த்த வாசல் வடகிழக்கு மூலையில் என்ன மரம் இருக்குங்க? இந்த சாமி சார்ந்த மரங்கள், அரச மரம், ஆலமரம், உரிய மரம், வேப்ப மரம், புங்க மரம். இந்த சைடில் இருக்குது. செவுத்தை விட்டி இருக்கா? இந்த பக்கம் செவுத்தை விட்டு ஒரு 4 அடியில் இருக்குது வேப்ப மரம், பெரிய மரம். அது ஏதாவது கீழே சாமி மீன் வச்சுக்கல? அதெல்லாம் இல்லை. வேறு நைட்டில் நடமாட்டம் இருக்குதா வீட்டில்? தெரியல. நைட்டில் யாரோ நடக்கிற மாதிரி போகிற மாதிரி அதான் சொல்லுவாங்க. எங்கள் அக்கா எங்கள் வீட்டிலே இருக்கிறதா போயிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. பெண் தெய்வம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் கன்னி பெண் தெய்வம்னு சொல்லுவாங்க. வீட்டை ஏதாவது அடமானம் வச்சிங்களா? இந்த வீட்டை வைக்கல. பக்கத்தில் ஒரு 4 வீடு தள்ளி எங்கள் அண்ணா வீடு எல்லாம் சேர்ந்து தான் வாங்கினது. அவங்க இப்போ வரைக்கும் அடமானத்தில் தான் இருக்குது. அவங்க வேறு வீட்டில் இருக்காங்க அடமானம் வச்சுட்டு. அந்த வீடு சும்மாவே கிடக்கு, பூட்டியே கிடக்கு. அவங்க அடமானம் பிடிச்சவங்க அதில் குடி இல்லை. இப்போ காடாக மாறிய அப்படின்னு கேட்டல, வீடு காடாக மாறி இருக்கு. எங்கள் அண்ணா வேறு இறந்து போயிட்டாரா, அதனால் அவங்க பயந்துட்டு வரவே இல்லை. சும்மாவே பூட்டி கிடக்கு. பேய் வீடு மாதிரி. வாசலை தாண்டினோடனே, வீட்டு வாசலை தாண்டினோடனே வேறு ஏதாவது இதாக இருக்கா? ஒரு அன்னீசியான இடமா இருக்கா? எங்கள் வீட்டு இடது பக்கம் சும்மா கிடக்கு. வலது பக்கம்னு ஒருத்தர் தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. உங்கள் வீட்டுக்குள்ளார போனோன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிழக்கு பகுதியில் என்ன இருக்குது? வீட்டோட கிழக்கு பகுதியில் காலிமனையாக கிடக்கு. இன்னும் சொல்லுவாங்க, அந்த மனையில் வச்சு யாருமே இல்லை. அதில் செய்வினை கோளாறு அதுமாரி எதுவும் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரியான இடமா? குருமரணம் அடைஞ்ச இடம், மிச்சம் இல்லாத மனையான்னு சொல்லுவாங்க. ஆமாம். அது அப்பையிலேருந்து யாருமே எங்கள் சொன்ன பங்காளி பூரா அதில் தான் இருந்து யாருமே ஒரு எல்லாரும் அந்த இடத்துல எல்லாருமே அந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. வீடு கட்டி இப்படி இருந்து செத்து போயிட்டாங்க. மேற்கு பகுதியில் தான் இடிஞ்சு போன பாழடைஞ்சு போன வீடு இருக்குது. கிழக்கு பகுதியில் இருக்குது. இல்லை, கிழக்கு பகுதியில் தான். கிழக்கு போய் காலிமனை கிடக்கு. மழை புதுசாக இப்போ தான் கட்டுறாரு ஒருத்தர். இல்லை, இப்போ உங்கள் அண்ணன் வீடு ஒன்று பூட்டியாக அது 3 மேற்கு பகுதி 4 வீடு தள்ளி மேற்கு பகுதி. இப்போ புதுசாக எது வாகனம் வாங்க போகிறீங்களா? வாகனம் இல்லை. காரு, பைக்கு, நிலம் தான் வாங்கணும். நிலம் வாங்கணும் பேசிக்கிட்டு இருக்கோம். வீடு, வாகனம், நிலம். பசுமாடு எதுவும் வாங்குறீங்களா? எங்கள் முன்னாடி வாங்க சொல்லிட்டு இருக்கேன். அதனால் பார்க்க முடியாதுன்னு இப்போ வாங்க வேணான்னு இருக்கு. இப்போ வாங்கலை. அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் காசை போட்டுங்க. பசுமாடு, வாகனம் இதெல்லாம் ஏதாவது வாங்குங்க. ஆணாதிக்க வீடு. நீங்கள் புதுசாக வாகனம் வாங்கலாம், அதில் ஏதாவது ட்ரபிள் இருந்துக்கிட்டே இருக்கு. இதோட சைக்கிள் புதுசாக வேலை பார்க்கணும்னா போட்டால் அது அப்பயும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. வீட்லேயும் ஒரு பகுதி ஏதோ ஒரு பகுதியில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும், மாற்றணும், கூத்தனார் வேலை, அது வேலைன்னு ஏதாவது பாக்கி நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த மாதிரியான ஃபால்ட்டுக்கெல்லாம் காரணம். மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி பாருங்கள். வலது பக்கம் மேற்கு. தெற்கு வாசல் தான் உங்கள் வீடு. வீட்டால் ஒன்றும் பணம் ஒன்றும் நெருக்கடி இல்லை உங்களுக்கு. புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது. ஆண் வாரிசு இல்லை. ஆனால் ஆண் வாரிசு எங்கேயாவது இருந்து அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணீங்க? இல்லை, யாருக்குமே வாரிசு இல்லை. எங்கள் பெரியப்பா 2 பேர் எல்லாருக்குமே பொண்ணு தான். அதான் குலதெய்வம் தாங்க உங்களுக்கு. ஏதோ நீங்கள் விட்டுட்டு திரும்பி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் 2 முழுக்கட்டை போல பார்க்க வந்தது இல்லை, உடையாத 2 பார்க்கு. அது 2 இடத்துல ஏதோ பெயர்த்து பழைய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல எல்லாமே கட்டியிருக்கு. எல்லாமே பிரிக்காமல் கட்டியிருக்கு. பழனி மலைக்கு காவடி எடுக்கிறேன், பால் கூட எடுக்கிறேன்னு வேண்டிட்டீங்களா? அதெல்லாம் இல்லை.
போயிட்டு வரணும்னு தான் வேண்டிய சும்மா தான் போகணுன்னு வேண்டிங்க. அது போயிட்டு வாங்க ஒரு முறை, ஒரு நல்ல மாற்றம் இருக்கணும். குழந்தைகளுக்காக, கல்விக்காக மற்ற அதுக்கு இதுக்காக பணம் சேமித்து வச்சது செலவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. முடங்கி இருக்கிற ஒரு இடத்துல பணம் பிள்ளைகளுக்காக முடக்கி வச்சுருக்கீங்க. சிசுகத்தி தோஷம், இந்த கருக்கலைச்ச குற்றம் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் நீங்கள் பரிகாரம் அந்த சமயத்தில் சொல்கிறேன். எத்தனையோ பெண்கள்லாம் இருந்தாலும் ஒரு பெண்ணை உங்களால் மறக்கவே முடியல. அந்த நினைவின் தாக்கம் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் இதாகும் இல்லையா? மறக்க முடியாத ஒரு தாக்கம். சொல்லுவாங்கன்னா எப்படி, நீங்கள் தானே சொல்லணும். காதல், பிள்ளை, புண்ணியம், பூர்வீகம், அரசியல், இது எல்லாமே தான் 5வது வேட்டையில் சொல்லுது. அதில் பெண் பகுதியில் ஒரு தாக்கம். அப்போ அவங்கள மறக்க முடியாமல் ஒரு இது இருக்குது. 6வது வெற்றிலை 5வது வெற்றிலேருந்து தான் உங்களுக்கு பணம் போய் முடங்குது. 5வது வெற்றிலேருந்து பணம் முடங்குது. இப்போ 6வது வெற்றிலையும் பணம் முடங்குது. இது சார்ந்த ஒரு வியாதிக்காக மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? பாலியல் சார்ந்த அரிப்பு, வலிச்சது, எனக்கு இந்த இது சுகர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அரிப்பு வந்துடும். அதுதான் மாத்திரை சாப்பிடுவோம். அதுமாரிலாம் சாப்பிட்ருவீங்க. மாத்திரையில் தான் ஓடுது. இந்த இடத்துல இந்த வலி இப்போ என்ன பண்ணாலும் போகல. ஒரு நாளைக்கு 6-7 மாத்திரை. அந்த நோய் நிரந்தரமாக அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. நைட்டில் திடீர்னு ஏஞ்சி உட்காந்துப்பீங்களா? இல்லை, இந்த சுகர் வந்ததுனால இந்த கால் வந்து எரிச்சல் வந்துடும். தூக்கம் வராமல் சமயத்தில் 4 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து இப்படி ஜன்னலை திறந்து ரோட்டை வேடிக்கை பார்க்குறது, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குமா? அடிக்கடி வருவாங்க. வீட்டில் வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும். வீட்டில் போய் பார்த்தா இருக்க மாட்டாங்க. உங்களை யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். கூப்பிட்றாங்களேன்னு ஏஞ்சி நீங்கள் வீடு எங்கேயும் போனதில்லை. போயிடாதீங்க. இந்த இடத்துல வலிக்கு தான் இந்த இடத்துல அடையாளம் இந்த இருக்குல்ல. இந்த இது பெண் சார்ந்த மனசு கவலை, பெண்ணால் மனரோகம் வியாதி இல்லை. இது மனசுக்குள்ளார அது ஒரு புள்ளி எங்கே போய் விழுந்துடும். எனக்காக டியூன் பண்ண வேகத்துக்கு அந்த காலர் டியூன் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஓடிடும். மனசை டக்குன்னு அதை டியூன் பண்ணணுன்னு ஓடிடும். அந்த நினைவு தான் ஓடும். ஒரு வாட்டி அப்படி ஓடி போய்ட்டு உட்காந்துடும். அது நிறையா அதான் முதல் முத்தமும் முதல் காதலும் எப்படி ஒரு வெள்ளம், ஆற்றுல வெள்ளம் வந்ததுன்னா ஒரு பக்கம் கரை உடஞ்சிக்கும். கரை உடஞ்சிச்சுன்னா திருப்பி இது கரையெல்லாம் பூசி ஈஸியெல்லாம் வச்சுட்டாலும் திருப்பி எப்போ வெள்ளம் வருதோ அப்போ உடையாட்டினாலும் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு தண்ணி லீக் ஆகும். அதனால தான் எப்போ முதல் முத்தமும் முதல் காதலும் எங்கே வேறு யார்கிட்ட முத்தம் கொடுத்தாலும் காதல் புரிஞ்சாலும் அந்த நினைவு தான் ஒரு வாட்டி தாக்கும். அதேமாரி உங்கள் உள் மனசுக்குள்ளார அந்த ஒரு தாக்கம், பெண் சார்ந்த தாக்கம், ஏக்கம், கவலை இருக்குது. அது எடுத்துகிட்டு போடும். அது ஒரு சுகமான நினைவு தானே, சுகமான சுமைகள். இப்போ உங்கள் அம்மாவுக்கு உங்கள் வீட்டிலலாம் அவங்களுக்கு அதுமாரி ஒன்றும் இல்லை. இடுப்பு சார்ந்த வியாதிகள், காலில் அதுமாரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வியாதிக்காகவும் மனவியாதிக்காகவும் அதுமாரி இதுக்காகவும் தான் உங்கள் பணம் எங்கேயே போய் முடங்குது. ஒரு பக்கம் நீங்கள் குழந்தைகளுக்காக சேமிப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் இரக்கத்தினாலையும் பாசத்தினாலையும் பணத்தை இதே சகோதரிக்கோ அல்லது சகோதரனுக்கோ எல்லாருமே கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பாட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளோதான். அக்கா, தங்கச்சி, அண்ணா. 5 பிள்ளைகளுக்காக 6 டோட்டலாக ரோகம், வியாதி, கடன், வம்பு, வழக்கு இதை மாரி போயிடுது. 7வது வெற்றிலை நண்பன், மனைவி, பார்ட்னர். உங்கள் மனைவி அழுதுகிட்டு இருக்காங்க, உங்களை நினச்சி அழுகுறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அந்யோன்யம் சரியாக இல்லை. இல்லை, அம்மா எதுக்கிட்டாலும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னும் உங்களுக்கு ஆசை அடங்கலையா? நீங்கள் ஒரு சந்தேக பெறுவீடியா? இல்லை, சந்தேகம்னா எப்படின்னா எல்லாம் இல்லை. ரொம்ப சாதாரணமாக குற்ற விசாரணை அதிகமாக நடப்பாங்க. அது எப்படி ஓப்பனாக எடுத்துக்க மாட்டேன், வெளிப்படையாக எடுத்துக்க மாட்டாது. எது இருந்தாலும் அதில் ஒரு
யார் எது பேசினாலும் அதில் குறுக்குத்தன்மை என்ன இருக்குன்னு அதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு பேசி தீர்த்துக்குங்க எதாக இருந்தாலும். கணவன் மனைவிக்குள் ஒரு உறவு சரியில்லைன்னு வருது இந்த இடத்துல. 2 பேருக்குள்ளார வாழ்க்கை முறை இதெல்லாம் சரியில்லை, 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லை, வாழ்ந்துட்டு இருக்கீங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு இது இல்லை. அதனால தான் அந்த பக்கம் உங்களுக்கு கவலை, அந்த பக்கம் அவங்களுக்கு கவலை. அதேமாரி 7வது வெட்டியில் மட்டும் எப்படி சுருண்டு கிடக்கு பாருங்க. உங்களை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு விட்டாங்களா சார்? இல்லை. அதனால் மனைவி வழியில் யாராவது துர்மரணம் பெண்ணோ ஆணோ அடைஞ்சிருக்காங்களா? குடும்பம்னா அப்படி தூக்க மாட்டினது, விஷம் சாப்பிட்டது, தண்ணியில் விட்டு போனது மனைவி அவங்க வழியில் இல்லை. 8வது வெற்றிலை மறைமுகமான எண்ணம், மறைமுகமான செயல், ஆயுள், ஆன்மீகம், மந்திர தந்திரம், பூஜை, சந்நியாச குணம், இதை மாதிரி உள்ள இடத்துல 8வது வெற்றிலை இருக்குது. இந்திர பகுதியில் ஒரு அழுக்கு, அந்த பிரச்சனையினால் எங்கேயாவது ஓடி போடுவேன் அப்படின்னு நினச்சிங்களா? சில பிரச்சனையினால் குடும்பத்தை விட்டு ஒன்றும் வேண்டாம் எங்கேயாவது நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஆரம்பத்தில் சண்டை வந்தது. அதுமாதிரி நினச்சிங்களா இல்லையா? சண்டை வந்து போகணும்னு நினைக்கல, விட்டுணுன்னு விட்டு போகணும்லாம் நினச்சது. அதை விட்டுன்னு நினச்சிங்க. உங்கள் இதில் யாராவது கர்ப்பிணி பெண்ணு குடும்பம் நினச்சிக்காங்களா? கர்ப்பிணி பெண்ணு 2 வகையிலையும், அந்த வகையில் உங்கள் அம்மா வழியில், அப்பா வழியில். அப்பா மட்டும்தான் ஆரம்பத்தில் சின்ன வயசில் இருந்தது. வீடு ஏதாவது கட்டின வீடை வாங்கினீங்களா? அதுமாரி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? இல்லை, கட்டின வீட்டில் நான் கட்டின வளர்க்கும். இப்போ அம்மா அழுவுறது இல்லாமல் யாரோ ஒரு பெண் அழுகிற மாதிரி குரல் கேட்குதா வீட்டில்? ஒரு அழுகுரல் கேட்குதா? எங்கள் அக்கா தான் வீட்டில் இருக்கிறது சொல்லுவாங்க. செருமுறை மாதிரி அல்லது யாரோ முனகிற மாதிரி. அது கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மா தான் செரும்புவாங்க, அடிக்கடி பார்த்தா நான் செரும்புலன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவலையாக அவங்க நல்லா கும்பிட்றீங்கல்ல? என்ன புடவை கிடவை, அதாவது அவங்க இறந்தம்போது என்ன வயசு இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு இப்போ இருந்தால் என்ன வயசாக இருக்குமோ அந்த ட்ரெஸ் 2த்தையும் எடுத்து படைச்சிட்டு அந்தமாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கணும். பாயசம், சக்கரை பொங்கல் இதை மாதிரிலாம் இது பண்ணி அவங்களுக்கு வேண்டியெல்லாம் நல்லா கஞ்சி வார்த்தல். நீ இனிமேல் தெய்வமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும். கொலுசு போட்டிருப்பாங்கல்ல, உங்களை நினச்சி ஏதாவது அச்சம் வருதா? ஏதோ ஆகிடுமோ போடுவோமோ? அந்த பயம் இருக்குது, பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. யாருமே பிள்ளை இல்லை, அந்த ஆணுமே ஒருத்தரும் இல்லை சமூகத்தில், யாருமே இல்லை குடும்பத்தில். ஆண் வாரிசுன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணனும் தான் இருக்கோம், அவரும் முடியாமல் இருக்கார். குலதெய்வ வழிபாடு சரியில்லைங்குது. உங்கள் வம்சத்தில் ஒன்றா சேர்ந்து குலதெய்வ பூஜை நடத்தலை தான் யாருமே ஒத்துற மாட்டேன். அதனால தான் பொம்பளை வாரிசாக தான் ஒரு வாரிசே இல்லாமல் ஆகி க்ளோஸ் பண்ணிவிடும், வம்சத்தை க்ளோஸ் பண்ணிவிடும். பொம்பளை பிள்ளைலாம் பிறந்தால் அது வம்சம் க்ளோஸ். ஒரு ஆண் பிள்ளை இருக்கணும். ஆண் பிள்ளை யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பிறந்ததுன்னா வம்சம் திரும்பி வளர்ந்துடும். ஆனால் யாருக்குமே இல்லையே. அந்த பொண்ணுக்கு பிறந்திருக்க ஆண், அதெல்லாம் நமக்கு கிடையாது. அவங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய குலதெய்வத்துக்கு குழந்தை யாருக்குமே இல்லை. அதான் ஏன்னா துஷ்டமான சாமிலாம் இருக்குது. பெரியப்பா வீட்டு பிள்ளை அவருக்கும் 2 பொண்ணு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து பூஜை பட்டா தானே? அவர்லாம் ஒத்தே வர மாட்டார். அவர் அங்கே போய் அடித்து மண்டையை உடச்சிக்கணும். அப்போ தான் அந்த குலதெய்வ வழிபாடு சேர்ந்தே வர மாட்டார். குலதெய்வம்னா வளர்க்குறோம் சார். டோட்டலாக அது எல்லாமே காமிக்கும். அந்த கரும்புள்ளி இதெல்லாம் குலதெய்வம். வீட்டில் ஏதோ செருமுறது, அழுகிறது, வீட்டில் ஏதோ நடமாட்டம் உள்ளது. நீங்கள் போய் ஏதாவது மாந்திரிகெல்லாம் செய்வீங்களா, பார்ப்பீங்களா? பார்த்துருக்கா, செஞ்சதில்லை. இந்த மாதிரி எனக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு இருக்கா? இந்த கடந்த தெய்வனார்னு சொல்லுவாங்களா, ஒரு 3-5 வருஷத்துக்கு மேலே காசு வெட்டினீங்க போய்? இல்லை, அந்த என்ன பூஜைலாம் பண்ணி 2000 ரூபா அப்பயே செலவு ஒழிட்டோம். நம்ம ரொம்ப இடைஞ்சலாக இருக்கான்.